தாவீதின் ஜெபம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். தனக்காக தன்னுடைய ஜனங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை கேட்பது போல தன்னுடைய தேசத்து ஜனங்களின் ஜெபத்தையும் கேட்டு பதில் கொடுப்பார் என்று தாவீது விசுவாசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நமக்காக ஜெபம் பண்ணும்போது நமக்கு தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அதிகமாய் கிடைக்கும். தாவீது இதை உணர்ந்து கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். கர்த்தர் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யாக்கோபின் சந்ததியாராய் இருக்கிறார்கள். யாக்கோபின் தேவனுடைய நாமம் தாவீதுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது. யாக்கோபின் சந்ததியார் தனக்காக ஜெபம் பண்ணும்போது யாக்கோபின் தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு தனக்கு தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்புவார் என்றும் சீயோனில் இருந்து தன்னை ஆதரிப்பார் என்றும் தாவீது விசுவாசிக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்பார். அவர் சீயோனில் இருந்து தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களை ஆதரிப்பார். கர்த்தருடைய சபையே இந்த சங்கீதத்தில் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். எபிரேயர் 9:24. கர்த்தர் தமது வலது கரத்தினால் ரட்சிப்பின் வல்லமைகளை செய்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கும்போது ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பிக்கும் அவருடைய வலதுகரம் அவரோடு கூடவே இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஒரு நிருபத்தினாலோ அல்லது வாயின் வார்த்தையினாலோ ரட்சிக்காமல் தம்முடைய வலது கரத்தினால் நம்மை ரட்சிக்கிறார். கர்த்தர் தாமே தம்முடைய வலது கரத்தினால் ரட்சிப்பின் வல்லமைகளை செய்து நம்மை மீட்டுக் கொள்கிறார். கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினால் செய்கிற ரட்சிப்பின் வல்லமைகளை நமக்கு காண்பிக்கிறார். கர்த்தர் தனக்காக செய்த பலத்த கிரியைகளை தாவீது தன் செவிகளினால் கேள்விப்படுகிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த வானத்தில் இருந்து தாவீதின் ஜெபத்தை கேட்கிறார், அவருக்கு பதில் கொடுக்கிறார். தம்முடைய வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை தேவன் தாவீதுக்கு காண்பிக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய நாமம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பார்கள். கர்த்தர் தங்களோடு ஐக்கியமாய் இருப்பதை நினைத்து அவரை நன்றியோடு துதிப்பார்கள். கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். கர்த்தர் நமக்கு தம்முடைய தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் கர்த்தர் தாமே நமக்கு காண்பிக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினால் நாம் கர்த்தரை மாத்திரமே நம்பி அவரிடத்தில் நம்முடைய முழு நம்பிக்கையையும் வைத்திருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் ஜனங்கள் உலக பிரகாரமான காரியங்களில் நம்பிக்கை வைக்கிறார்கள். உலக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையை விட உலக ஐஸ்வர்யங்களே பெரிதாய் தெரிகிறது. கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். உலக பிரகாரமான ஜனங்களோ ரதங்களும் குதிரைகளும் தங்களை பாதுகாக்கும் என்று வீணாய் நம்புகிறார்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். தங்களுக்கு திரளான எண்ணிக்கையில் ரதங்களும் குதிரைகளும் இருந்தால் யுத்தத்திலே நிச்சயமாய் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் கர்த்தரை நம்பாமல் தங்கள் ரதங்களையும் குதிரைகளையும் நம்புகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய யுத்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ண வேண்டும். நாம் யுத்தம் பண்ணும்போது நமக்கு கர்த்தருடைய உதவிகளும் ஒத்தாசைகளும் கிருபைகளும் இரக்கங்களும் தேவை. கர்த்தரே நம்முடைய பலன்.
நாம் கர்த்தரை மாத்திரமே நம்ப வேண்டும். உலக பிரகாரமான ஜனங்கள் ரதங்களையும் குதிரைகளையும் நம்புவது போல நாம் உலக பிரகாரமான காரியங்களில் நம்பிக்கை வைக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தாரை குதிரைகள் ரட்சிக்கவில்லை, ரதங்களும் ரட்சிக்கவில்லை. தேவனுடைய விரலே அவர்களை ரட்சித்தது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக பலத்த காரியங்களை செய்கிறார். அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமும் கர்த்தருடையது. இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ரதங்களும் குதிரைகளும் இல்லாதிருந்தும் அவர்கள் பார்வோனிடமிருந்து தப்பித்தார்கள். பார்வோன் தன்னுடைய ரதங்களையும் குதிரைகளையும் நம்பினான். இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தரையும் அவர் தமது வலது கரத்தினால் நடப்பிக்கிற ரட்சிப்பின் வல்லமைகளையும் நம்பினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் தங்களுக்காக செய்கிற பெரிய காரியங்களையெல்லாம் அறிந்திருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார்கள். பார்வோனும் அவனுடைய ரத வீரர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி சென்றார்கள். தங்களுடைய குதிரைகளின் பலமும் ரதங்களின் வேகமும் தங்களுக்கு ஜெயம் தரும் என்று எதிர்பார்த்தார்கள். அவர்கள் நம்பின ரதங்களும் குதிரைகளும் அவர்களை ரட்சிக்கவில்லை. செங்கடலிலே அவர்களும் அவர்களோடு சேர்ந்து அவருடைய குதிரைகளும் ரதங்களும் முழுகி அமிழ்ந்து போனார்கள். கர்த்தரோ தம்முடைய பலத்த கரத்தினால் தம்முடைய பிள்ளைகளை பார்வோனிடமிருந்து ரட்சித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை நினைவு கூர்ந்து, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று பயபக்தியாய் சொல்லுகிறார்கள். தாவீதுக்கு விரோதமாக சத்துருக்கள் யுத்தம் பண்ணினார்கள். சோபாவின் ராஜா அநேக குதிரைகளோடும் ரதங்களோடும் தாவீதோடு யுத்தம் பண்ண வந்தான். ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத்து நதி அண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கிக் கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களையும் வைத்துக் கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான். 2 சாமுவேல் 8:3-4. ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டியவர்கள் முறிந்து விழுந்தார்கள். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டிய இஸ்ரவேல் ஜனங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களுடைய கால்கள் தள்ளாடாதவாறு அவர்களை பாதுகாப்பார். அவர்கள் முறிந்து கீழே விழுந்து விடாதவாறு கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் கீழே விழுந்தாலும் தேவனுடைய உதவியினாலும் ஒத்தாசையினாலும் மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். சத்துருக்களோ கீழே விழும்போது முறிந்து விழுவார்கள். அவர்களால் மறுபடியும் எழும்ப முடியாது. மேன்மை பாராட்டும் காரியங்கள்: ரதங்கள், குதிரைகள், கர்த்தருடைய நாமம். ரதங்களையும் குதிரைகளையும் நம்புவதற்கு பதிலாக கர்த்தரை நம்புவதே உத்தமம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது ராஜாவுக்காக ஜெபம் பண்ணும்போது தங்கள் ஜெபத்தை ஓசன்னா என்று சொல்லி முடிக்கிறார்கள். ஓசன்னா என்னும் வார்த்தைக்கு கர்த்தாவே ரட்சியும் என்று பொருள். கர்த்தர் தாவீதை ரட்சிக்கும் போது அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். அவர் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு யுத்தத்திலே ஜெயத்தை கட்டளையிடும்போது அது அவருக்கும் ஜெயமாய் ஜனங்களுக்கும் ஜெயமாய் இருக்கும். ஜனங்கள் ராஜாவாகிய தாவீதினிடத்தில் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் இரக்கத்திற்காகவும் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து அவருடைய சிங்காசனத்தில் அவரை நிலைத்திருக்க செய்யும் போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுடைய தேவைகளை வழக்குகளை ராஜாவினிடத்தில் சொல்லுவார்கள். அப்போது நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவே நாமும் நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், நீதிபதிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அவர்கள் நீதியாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்றும் நீதியான தீர்ப்புகளை சொல்ல வேண்டும் என்றும் நாம் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தரே அவர்களை அதிகாரத்தில் அமரச் செய்திருக்கிறார். அதிகாரிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிவிடக்கூடாது. அவர்கள் நீதியாயும் நேர்மையாயும் கரிசனையோடும் இரக்க குணத்தோடும் மனுஷ நேயத்தோடும் ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும்.